டேராடூன் காட்டுப்பகுதி. அந்த காட்டுப்பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இருட்டான ரோடு. அந்த ரோட்டுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓடை இருக்கு. அந்த ஓடையில அடையாளம் தெரியாத ஒரு பொண்ணுடைய சடலம் வந்துட்டு கிடைச்சது. ஆனா அந்த பொண்ணை காணோம் அப்படின்ற மாதிரி யாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல. அந்த பொண்ணு யாரு, எங்க இருந்து வந்தா அப்படின்ற எந்த ஒரு டீட்டெயிலுமே யாருக்குமே தெரியல. ஒரு அன்னோனான ஒரு பொண்ணுடைய சடலம் வந்துட்டு திடீர்னு அந்த இடத்துக்கு எப்படி வந்துச்சு? இன்னைக்கு கேஸில் நாம அடையாளமே தெரியாத ஒரே ஒரு சடலத்தை மட்டும் வச்சு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எவ்வளவு பிரில்லியண்டா இன்வெஸ்டிகேட் பண்ணி கொண்டு போயிட்டு கடைசியா அந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணை கொலை பண்ணது யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரெண்டு ரோட்டோட பாயிண்ட்டை மட்டும் வச்சு அந்த ரூட்டுக்குள்ள டிராவல் பண்ண 240 காரை ஐடென்டிஃபை பண்ணி அதில் ஒரு 18 காரை ஃபில்டர் பண்ணி அதில் எந்த காரில் அந்த கொலைகாரன் வந்தான், அவன் எதுக்கு கொலை பண்ணான் அப்படின்ற எல்லாத்தையுமே ஸ்மார்ட்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அன்னைக்கு அந்த காரை ஓட்டிட்டு வந்து அந்த நபர் யார் அப்படின்னு தெரிஞ்ச அந்த சமயத்தில் அது போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கே பயங்கர ஷாக்காக இருந்தது. அப்படி அந்த ஃபில்டரான அந்த காரை ஓட்டிட்டு வந்த அந்த நபர் யாரு? இன்னைக்கு கேஸ் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாலுமே ஏதோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த கேஸ்ல போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவ்வளோ ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படிங்கிறது இந்த கேஸை கடைசி வரைக்கும் பார்க்குறப்போ உங்களுக்கே புரியும். இந்த உலகத்தில் நம்மளை சுற்றி எந்த மாதிரியான குற்றங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கேஸ் ஃபார்மெட்டில் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரியான கேசஸை ஒரு டீட்டெயிலான நரேஷனில் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கான ஒரு கரெக்டான சேனல் தான் இந்த சாமி ஸ்பாட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். செப்டம்பர் 10, 2023 டேராடூன் காலையில நேரம். சிட்டியில இருந்து ரொம்ப தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடம், அடர்ந்த காட்டுக்குள்ள போகக்கூடிய ஒரு ரோடு. சாதாரணமா அங்க ஆள் நடமாட்டமே இருக்காது. அன்னைக்கு காலையில அந்த இடத்துக்கு பக்கத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்துட்டு ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. இவருக்கு இது வழக்கமான ஒரு ரூட்டு தான். வழக்கமா இவர் அந்த வழியா தான் போயிட்டு வருவாரு. ஆனா அன்னைக்கு இவர் அந்த ரோட்ல போயிட்டு இருந்த அந்த சமயத்துல அந்த ரோட்டுக்கு ஓரமா இருக்கக்கூடிய ஒரு ஓடை கிட்ட ஏதோ ஒண்ணு பெருசா கிடக்கிறத பாக்குறாரு. தூரத்துல இருந்து பாக்குறப்ப இந்த பொருட்கள் வந்துட்டு குமிச்சு வச்ச மாதிரி இருந்திருக்கு. என்னன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் பக்கத்துல போயிருக்காரு. போனப்ப அவரை நடுங்க வைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பாக்குறாரு. அங்க ஒரு பொண்ணுடைய சடலம் கிடக்கு. முகமே அடையாளம் தெரியல. ரொம்ப மோசமான முறையில சதைக்கப்பட்டு கிடக்கு. இதை பார்த்த இவர் அதே ஷாக்ல வேகமா ஓடி போயிட்டு ஊருக்குள்ள இருக்கக்கூடிய எல்லார்கிட்டயுமே சொல்றாரு. முக்கியமா அந்த ஊருடைய பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்றாரு. இந்த விஷயத்த கேட்ட உடனே அந்த ஊருடைய மக்களா இருக்கட்டும், பஞ்சாயத்து தலைவரா இருக்கட்டும், எல்லாருமே அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. இப்போ அந்த ஊருக்குள்ளே இருக்கிற ஒருத்தவங்க வந்துட்டு பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ், ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே வராங்க. அந்த பொண்ணுடைய சடலத்தை பார்க்குறாங்க. பார்த்த எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா முகம் அந்த லெவலுக்கு மோசமான கோரமான நிலைமையில் இருந்திருக்கு. அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. இதை பார்க்குறப்ப ஆஃபீஸர்ஸ்க்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தங்க வேணும்னே இவங்களோட முகம் வந்துட்டு அடையாளமே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்களோட முகத்துல கெமிக்கலை ஊத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. இது ஒரு விதமான கெமிக்கலோ இல்ல ஆசிடாவோ இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உடனடியாக ஃபாரன்சிக் டீம் அவங்களோட எக்ஸாமின ஆரம்பிச்சாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு 30 இருந்து 35 வயசுக்குள்ள தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க சொன்னாங்க. ஆனா இந்த பொண்ணு யாரு, எங்க இருந்து வந்தாங்க, யாரு கொலை பண்ணாங்க அப்படின்ற எதுவுமே தெரியாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரிஞ்சது. அடிச்ச மாதிரியான ரொம்ப டீப்பான காயங்கள் வந்துட்டு அவங்களோட தலையை சுத்தி இருக்கு. இதை வச்சு பாக்குறப்ப ஏதோ ஒரு கனமான பொருள் எடுத்து அடிச்சிருக்கணும் அப்படின்றது மட்டும் தெரியுது. இது ஒரு சாதாரணமான இறப்பு கிடையாது. இது ஒரு கொடூரமான கொலை. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இப்போ அந்த இடத்த கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போதான் ஒரு வித்தியாசமான விஷயத்தை அவங்க கவனிக்கிறாங்க. அந்த இடத்துல சண்டை நடந்த மாதிரியான எந்த ஒரு பேட்டர்னுமே அங்கே தெரியல. ஒரு 2 பேர் அந்த இடத்துல நின்று சண்டை போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்துட்டு அங்கே டிஸ்டர்ப் ஆகிருக்கும். அந்த மாதிரியான எந்த விஷயமும் அங்கே இல்லை. அது மட்டும் கிடையாது, சடலத்தை யாருமே தூக்கிட்டுலாம் வரமாட்டாங்க. கண்டிப்பாக இழுத்துட்டு தான் வந்திருப்பாங்க. அங்கே இழுத்துட்டு வந்த மாதிரியான மார்க்கும் இல்லை. சண்டை போட்ட எதனாச்சும் பொருள் வந்துட்டு அங்கே செதறி இருந்திருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு பொருளுமே அங்கே செதறலை. இங்கே
இங்க சண்டை நடந்ததுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே தெரியல அப்படின்றப்ப கண்டிப்பா இந்த கொலை வந்துட்டு இந்த இடத்துல நடந்திருக்காது, வேற எங்கேயும் நடந்திருக்கணும். நடந்ததுக்கு அப்புறம் அந்த சடலத்தை மட்டும் கொண்டு வந்து இந்த இடத்துல போட்டிருக்கணும் அப்படின்னு தோணுது. அது மட்டும் இல்லாம இது ஆள் நடமாட்டமே இல்லாத காட்டு பகுதி அப்படிங்கிறதுனால இந்த இடத்த அந்த சடலத்தை தூக்கி போடுறதுக்கு இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் அந்த கிரைம் சீன்ல இவங்களுக்கு சடலத்தை தவிர வேற ஒண்ணுமே கிடைக்கல. ஒரு பேக் இல்ல, போன் இல்ல, ஐடி கார்டு இல்ல, எந்த ஒரு சின்ன பொருளுமே அங்க கிடக்கல. எந்த குழுவுமே இல்லாம இருந்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இந்த சமயத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு குழு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு போட்டிருந்த ட்ரெஸ். அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கறதுக்கு ரொம்பவே புதுசா இருந்திருக்கு. இப்பதான் வந்துட்டு ரீசெண்டா வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த சமயம் இந்த ட்ரெஸ்ஸை யாருமே பெருசா நோட் பண்ண கிடையாது. ஆனா இந்த ட்ரெஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல ஒரு பெரிய திருப்பு முனையா வரப்போகுது. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு முன்னாடி கம்ப்ளீட்டா அன்னோனான ஒரு பொண்ணுடைய சடலம் மட்டும்தான் இருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இப்போ ஒரே நேரத்துல 2 வேலை இருந்தது. 1, இந்த பொண்ணு யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். 2, இந்த சடலம் எப்படி இங்க வந்துச்சு, யாரு கொண்டு வந்து இங்க போட்டுட்டு போனா, யாரு கொலை பண்ணா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். இதனால போலீஸ் ஆபீசர் வந்துட்டு ஒரு பெரிய டீம் ஃபார்ம் பண்றாங்க. அதை 2ஆ பிரிக்கிறாங்க. 1, இந்த விக்டிம் யார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கும், இன்னொன்னு இதை பண்ண அந்த கொலையாளி யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கும் பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சடலம் கிடைச்ச அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கெல்லாம் போயிட்டு இந்த மாதிரியான ஒரு பொண்ணு வந்துட்டு உங்க ஊர்ல காணாம போயிருக்கா, இல்ல இந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எதனாச்சும் அடையாளம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா இந்த பொண்ணுடைய உடல் அமைப்பை பார்த்து யாருமே இல்ல, இந்த பொண்ணு யாருன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. முக்கியமா முகமே தெரியல இல்லையா. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸு வந்துட்டு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸை அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் வந்துட்டு போட மாட்டாங்க. இதனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய பொண்ணு இது கிடையாது, இந்த பொண்ணு வெளியில் தான் இங்கேருந்து வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஒன்று கிடைக்கிது. இந்த சடலம் கிடைச்ச அந்த இடத்துல இருந்து ஒரு 300 மீட்டர் தூரத்தில் அங்கே இருக்கக்கூடிய வீடுகளில் ஒரு நபர் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த நபர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொன்னார். நேற்று ராத்திரி ஒரு 11 மணிக்கு நான் அந்த ரோட்டு வழியாக தான் நடந்து போனேன். அப்போ இந்த சடலம் அங்கே இல்லை, எனக்கு நல்லாவே தெரியும். இந்த சடலம் வந்துட்டு நீங்கள் வந்ததுக்கப்புறம் காலையில் இங்கே இருக்கிறத நான் பார்த்தேன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியும், ராத்திரி 11 மணிக்கு நான் அந்த இடத்துக்கு நடந்து போனப்ப இங்க அந்த சடலம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. இந்த இன்ஃபர்மேஷன், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு ப்ராப்பரான டைம் லைன் கிடைச்சிருச்சு, ஒரு நேரோவான டைம் லைன். அதாவது ராத்திரி 11 மணிலிருந்து அதிகாலை 4 மணிக்கு இவங்க பார்த்தது வரைக்கும் இந்த 11 மணிலிருந்து 4 மணிக்குள்ள தான் இந்த சடலம் இங்கே வந்திருக்கு. அதாவது கொலையாளி இந்த சடலத்தை இங்கே வந்து தூக்கி போட்டிருக்கணும். இப்போ போலீஸ் ஆபீசர்ஸோடைய கவனம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோட்ல போச்சு, அதாவது அந்த காட்டு பகுதி ரோட்டுக்கு. இப்ப இந்த காட்டு பகுதி ரோட்டை கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த 2 ஏரியா வந்து பாத்தீங்கன்னா மெயினான ஏரியா அப்படிங்கிறதுனால அங்க எக்கச்சக்கமான கடைகள் இருக்கும். அந்த கடைகள்ல கண்டிப்பா சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும். ஒன்னு மகாராணா பிரதாப் சவுக், இன்னொன்னு தானோ சவுக். இந்த 2 மெயின் ஏரியாவில் இருக்கக்கூடிய டிராபிக் சிக்னல் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா, அங்க இருக்கக்கூடிய கடைகள் இருக்க சிசிடிவி கேமரா எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றாங்க. இந்த 2 சந்திப்புக்கும் நடுவுல தான் இந்த ரோடு இருக்கு. இந்த 2 இடத்த டச் பண்ணாம இந்த ரோட்டுக்கு வரவே முடியாது. இவ்வளவு லாங் வந்துட்டு ஒரு பொண்ணுடைய சடலத்தை ஒருத்தன் தூக்கிட்டு வரணும்னா அவன் 2 வீலர்ல வந்திருக்க மாட்டான், கண்டிப்பா கார்ல தான் வந்திருப்பான். அந்த காரோ 2 வீலரோ காட்டுக்குள்ள ஓட்ட முடியாது. ஸோ கண்டிப்பா அவன் இந்த ரோட்டு வழியா தான் வந்திருக்கணும், கார்ல தான் வந்திருக்கணும். இப்போ அந்த 2 மெயின் ஏரியாவுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. சுமார் 25 நிமிஷத்துல இந்த ரோட்டை கடக்கலாம். அதுவும் நைட் டைம் டிராஃபிக் இருக்காது. அந்த காட்டு பகுதியில் வழக்கமாகவே டிராஃபிக் இருக்காது. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இப்போ முழு மேப்பையும் ப்ரிப்பேர் பண்றாங்க, எல்லாத்தையுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ராத்திரி எத்தனை வண்டி வந்துட்டு இந்த மெயின் ரோட்டை தாண்டி போயிருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அந்த ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. இதை பத்தி ஒரு டீம் வந்துட்டு இந்த பக்கம் தேடிக்கிட்டு இருக்கு. அப்படியே இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டீம் இன்னொரு புது விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பொண்ணு போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ல ஒரு பிராண்டோட நேம் இருக்கு, கூடவே ஒரு சின்ன பார் கோடும் இருக்கு. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இந்த பார் கோடு தான் அடுத்த கதவுக்கான சாவியா இருக்க போகுது. இந்த பார் கோடு, இந்த பிராண்டு எந்தெந்த கடைகள்ல இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சா இந்த பொண்ணு யார் அப்படிங்கறத ட்ரேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்ல, இந்த பொண்ணுடைய சடலத்தை போலீஸ் ஆபீசர்ஸ் டேராடூன் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க பிரேத பரிசோதனை பண்றதுக்காக. ஆனா உடனடியா பிரேத பரிசோதனை பண்ணிட முடியாது, அதுக்குன்னு சொல்லிட்டு சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கு. முதல்ல இந்த பொண்ணு யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க
அவங்கள கண்டுபிடிச்சு அவங்கள வர வச்சு இது அவங்க பொண்ணு தானா அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ண வைக்கணும். இந்த விஷயங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் பிரேத பரிசோதனை பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேல யாரும் வரல அப்படின்னு சொன்னாதான் எல்லா சாம்பிள்ஸையும் எடுத்துட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த சடலத்தை டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க. இதுக்காக இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு சுத்தி இருக்கக்கூடிய ஒரு மொத்த சிட்டிலையுமே காணாம போன பொண்ணுங்க அப்படின்ற லிஸ்ட்டை கம்ப்ளீட்டா எடுக்கிறாங்க. இப்படி எடுத்து பார்த்ததுல இந்த மாதிரியான ஒரு பொண்ணு வந்துட்டு காணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வரல. அதாவது இவங்க குடும்பத்தில் இருக்கிற யாருமே இவங்களை தேடல. இந்த பொண்ணு காணோன்ட்டு யாருமே தேடல, எந்த ஒரு மேட்சுமே கிடைக்கல, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே பண்ணல. ஒரு 30 வயசு பொண்ணு இறந்து கிடக்குறாங்க. ஆனா அவங்க யார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலையா. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கிடைச்சது அந்த பிராண்டோட பேரு இந்த பார் கோடு. டேரோடூன்ல இந்த பிராண்ட் வந்துட்டு எங்கெங்க இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. இப்படி பார்த்தப்ப மொத்தம் 2 இடத்துல மட்டும்தான் இந்த ஷோரூமே இருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் உடனே அந்த 2 கடைக்கும் போறாங்க. அந்த ட்ரெஸ்ஸோட போட்டோ காட்டுறாங்க, அந்த பார் கோட காட்டுறாங்க. இப்படி காட்டின அந்த சமயம் ராஜ்பூர் ரோட்ல இருக்கிற அந்த ஷோரூம்ல இருக்கிற ஒரு நபர் வந்து இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்றாரு. இப்போ அந்த ஸ்டாஃப் வந்துட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட ஒரு முக்கியமான தகவலை சொல்றாரு. கடந்த சில நாட்கள்ல இந்த டிசைன் கொண்ட இந்த ட்ரெஸ்ஸை மொத்தம் 8 பேர் வாங்கியிருக்காங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் இப்ப அந்த 8 பேர்த்தோட டீட்டெயிலும் கம்ப்ளீட்டா எடுக்கிறாங்க. யார் வாங்கினாங்க, எப்படி வாங்கினாங்க, அதுக்கு எப்படி அவங்க பே பண்ணாங்க, எல்லா ரெக்கார்டையுமே எடுக்கிறாங்க. இப்போ அந்த ஷோரூம்ல இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போ இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு வாங்கின அந்த டைமிங்ல இருக்கக்கூடிய கேமரா ஃபுட்டேஜஸை பார்க்குறாங்க. ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்தில் குறிப்பிட்ட ஒரு நபர் வாங்கின அந்த ஃபுட்டேஜை மட்டும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. இது செப்டம்பர் 3, 2023 கொலை நடக்கிறதுக்கு சரியா 6 நாளைக்கு முன்னாடி ஷோரூம் உடைய ஒரு கேமரால ஒரு பொண்ணு ரொம்ப நேரமா ட்ரெஸ் பார்த்துட்டு இருக்கிறது தெரியுது. அதுக்கப்புறம் இந்த டிசைன் இருக்கக்கூடிய இந்த ட்ரெஸ்ஸை எடுத்திருக்காங்க. அதை நான் ட்ரையல் பண்றேன் அப்படின்ட்டு ட்ரையல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸை பேக்கும் பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணை பார்த்த உடனே போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு டவுட் வந்துடுது. முகம் வந்துட்டு அவங்களுக்கு சரியா தெரியல அப்படின்னாலும் அந்த பொண்ணுடைய ஹைட்டு, வெயிட்டு, அந்த பொண்ணுடைய உருவ அமைப்பு, இது எல்லாத்தையுமே வச்சு நமக்கு கிடைச்சிருக்க அந்த சடலம் வந்துட்டு இந்த பொண்ணா இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் வருது. அந்த ட்ரெஸ்ஸை வாங்கின மீதி 7 பேர்த்த பார்க்குறப்ப அது இந்த பொண்ணா தான் இருக்கணும் அப்படின்றது போலீஸ்க்கு கன்ஃபார்மா தெரியுது. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் உடனே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இது இதோடு மட்டும் இல்ல, அந்த பொண்ணு ட்ரெஸ் வாங்கிட்டு ஷோரூம்ல இருந்து வெளியில போறாங்க. வெளியில் இருக்கக்கூடிய கேமராவும் இவங்களை கேப்சர் பண்ணிருக்கு. இப்படி இவங்க வெளியில போன அந்த சமயம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில ஒரு ஆள் வந்துட்டு நின்றுகிட்டு இருக்கான். அந்த நபர்கிட்ட இவங்க போயிட்டு பேசியிருக்காங்க. கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறமா 2 பேருமே ஒரு கார்ல வந்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி இருக்காங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு உடனே ஒரு கொஸ்டின் வருது, அந்த நபர் யாரு அப்படின்னு. கேமரா ஆங்கிள் அந்த நபரோட முகம் வந்துட்டு கிளியரா தெரிய கிடையாது, கொஞ்சம் பிளர்ரா தான் தெரியுது. சுத்தி புத்தி பார்த்தா அத்தனை கேமராவிலுமே அந்த நபர் வந்துட்டு கொஞ்சம் டல்லா தான் தெரியுறான். ஃபேஸு சுத்தமாக தெரியல, அந்த காரோடைய நம்பரும் சுத்தமாக தெரியல. ஆனால் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த விஷயத்தை இதோட விட கிடையாது. அந்த கார் வந்துட்டு எந்த டைரக்ஷனில் போகுது அப்படின்றத பார்த்தாங்க. அந்த டைரக்ஷனில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த கடைங்க, அங்கே இருக்கக்கூடிய டிராஃபிக்கு, அந்த கேமரா அத்தனையுமே ரெஃபர் பண்ணாங்க. ஒரு கேமராவில் கார் தெரிஞ்சது, இன்னொரு கேமராவில் கார் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக தெரிஞ்சது, அடுத்த கேமராவில் கார் கொஞ்சம் பெட்டராகவே தெரிஞ்சது. இப்படி பல மணி நேரம் உட்காந்து ட்ரேஸ் பண்ணி பார்த்தப்ப அந்த கார் வந்துட்டு என்ன மாடல் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. அந்த கார் கியா சோனட். ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு ரியல் ஷாக்கு கொடுத்த ஒரு க்ளூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காரோடைய பின்பக்கமா இருக்கக்கூடிய அந்த கிளாஸ்ல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு. அது என்ன ஸ்டிக்கர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஆர்மி அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படின்னா இந்த கார் வந்துட்டு ஆர்மியை சேர்ந்த ஒரு நபருக்கு சொந்தமானதா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப இந்த போலீஸ் டீமுக்கு கிடைச்ச தகவல்கள் அத்தனையுமே இன்னொரு போலீஸ் டீமுக்கு இவங்க ஃபார்வர்ட் பண்ணி வர்றாங்க. இப்ப இன்னொரு டீம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 240 வண்டி இந்த மெயின் ரோட்ல இருந்து அந்த காட்டு பகுதி வழியா இன்னொரு மெயின் ரோட்டை கிராஸ் பண்ணிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி எப்படி ஒரு நபர் வந்துட்டு இந்த மெயின் ரோட்டு வழியா வந்து சடலத்தை போட்டுட்டு அப்படியே இந்த மெயின் ரோட்டு வழியா கிளம்பி இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மெயின் ரோட்டு வழியா வந்து நடுவில் சடலத்தை போட்டுட்டு இந்த மெயின் ரோட்டு வழியா கிளம்பி இருக்கணும். சரி, இப்போ இந்த 2 மெயின் பிளேஸ்க்கு நடுவில் கிராஸ் ஆகிற கார் வந்துட்டு எவ்வளவு நிமிஷத்துல கிராஸ் ஆகுது அப்படின்றத பாக்குறாங்க. இதை வச்சு பாக்குறப்ப மகாராணா பிரதாப் சவுக்ல இருந்து தானோ சவுக்கு வெறும் 25 நிமிஷம் தான் ஆகுது. இவங்க இப்ப ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான லாஜிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த வண்டிலாம் 25 நிமிஷத்துக்குள்ள அதை கிராஸ் பண்ணது, எந்தெந்த வண்டிலாம் அளவுக்கு அதிகமா டைம் எடுத்துக்கிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு கிராஸ் பண்ணது. கண்டிப்பா இந்த வண்டி வந்துட்டு அந்த இடத்துல டிலே ஆகி கிராஸ் ஆகுதோ கண்டிப்பா அந்த வண்டி ஓட்டிட்டு இருக்கிற அந்த நபருக்கு நடுவுல ஒரு வேலை இருந்திருக்கணும். அதாவது இந்த சடலத்தை மறைக்கக்கூடிய வேலை. போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த 2 ரோட்டுகளும் நுழையிற ஒவ்வொரு வண்டியும் என்னென்ன டைம்ல நுழையுது, என்னென்ன டைம்ல எக்ஸிட் ஆகுது அப்படிங்கறத நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த 240 வண்டிக்கும் மெனக்கிட்ட அவங்க டைம் நோட் பண்ணியிருக்காங்க. எல்லா வண்டியுமே 22 நிமிஷத்துல இருந்து 25 நிமிஷத்துக்குள்ள
வந்திருக்கு. சில வண்டிங்க மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு ஒரு 28 நிமிஷத்துல கிராஸ் ஆயிருக்கு. ஆனா இந்த லிஸ்ட்ல 18 வண்டி வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம ரொம்ப நேரம் கழிச்சு அந்த இடத்த கிராஸ் பண்ணிருக்கு. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் 18 வண்டியை ஃபில்டர் பண்ணிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு இன்னுமே ஃபில்டர் ரொம்ப ஈஸி தான். அந்த 18 கார்ல எந்த கார் வந்துட்டு கியா சோனட் கார் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டா ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். இவங்க கெஸ் பண்ண மாதிரி அந்த 18 வண்டியில ஒரு வண்டி வந்துட்டு கியா சோனட். இவங்க இந்த சிசிடிவி கேமராவில் பார்த்த அதே கலர் காரு பின்னாடி இருக்கக்கூடிய கண்ணாடியில ஆர்மி அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு. 2 வேற டீம் 2 வேற டைரக்ஷன்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனா 2 டீமும் வந்து நிக்கிற இடம் ஒரே ஒரு கார். இப்போ எக்ஸாக்டாக இந்த கார் வந்துட்டு எத்தனை நிமிஷத்தில் கிராஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா 42 நிமிஷம் ஆயிருக்கு இது கிராஸ் ஆகிறதுக்கு. அதுவும் என்ன டைமிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12:45 1:30 மணி வரைக்கும். சாலிடாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 42 நிமிஷம் இருக்கு. இந்த 42 நிமிஷம் அந்த கார் அதுக்குள்ளே என்ன பண்ணுச்சு? ஒரு உயிரை பறிக்கவும், ஒரு உடலை ஒழிக்கவும், ஒரு முகத்தை அழிக்கவும் இந்த 42 நிமிஷம் போதுமானது தான். இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. அந்த காரை அன்னைக்கு ஓட்டுனது யாரு? காரை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த ஸ்டெப், அந்த கார் வந்துட்டு யாரோடையது? போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஆர்டிஓ ஆஃபீஸில் இந்த காரோடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து அதோடைய ஃபுல் ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் வந்து வாங்குறாங்க. இப்போ காரோடைய ஓனர் பேர் கிடைச்சிருச்சு, அந்த கார் ரிஜிஸ்டர் ஆகிருக்கக்கூடிய ஃபோன் நம்பர்ஸ் கிடைச்சிருச்சு, கூடவே அட்ரஸும் கிடைச்சிருச்சு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் உடனடியாக அந்த ஃபோனுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அந்த ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப். எதுக்காக இவங்க ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சாங்க. கூட இருக்கக்கூடிய இன்னொரு நம்பரை பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. அந்த நம்பர் வந்துட்டு ஆக்டிவா இருந்தது. உடனே ஆஃபீஸர்ஸ் அந்த நம்பருக்கு சிடிஆர் பண்றாங்க. இது மூலியமா அந்த மொபைலை ட்ரேஸ் பண்ணி அந்த மொபைல் வந்துட்டு எந்தெந்த லொகேஷனுக்கெல்லாம் போயிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி இவங்க தேடி போனப்ப போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு முக்கியமான மேட்ச் ஒன்று கிடைக்குது. அது என்னன்னா சிசிடிவி கேமராவில் அந்த கியா சானட் வந்துட்டு எந்தெந்த இடத்தெல்லாம் பதிவாயிருக்கு அந்தந்த நேரத்துல இப்ப இவங்களுக்கு கிடைச்சிருக்க அந்த மொபைல் நம்பரும் சேர்ந்தே டிராவல் பண்ணிருக்கு. கார் டிராவல் ஆகிட்டு இருக்கக்கூடிய அத்தனை லொக்கேஷன்லையுமே இந்த ஃபோனுமே வந்துட்டு டிராவல் ஆகிட்டு இருந்திருக்கு. சிசிடிவி கேமராவில் இந்த கார் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஜங்ஷனை காலையில் 10 மணிக்கு கிராஸ் பண்ணியிருக்குன்னா அதே ஜங்ஷன் இடத்துல இந்த ஃபோனு வந்துட்டு கிராஸ் ஆயிருக்கு. இந்த கார் வந்துட்டு ஒரு மலையில் நின்று அந்த மலையை விட்டு வேற ஒரு ரூட்டு பிடிச்சி போயிருக்கு. அதே மாதிரி தான் இந்த ஃபோன் சிக்னலும் டிராவல் ஆயிருக்கு. இவங்க இதை மட்டும் கம்பேர் பண்ணி பார்க்க கிடையாது. அந்த ஷோரூமில் இவங்க ட்ரெஸ் வாங்கின அந்த டைமிங்குமே இந்த ஃபோனை வச்சு பார்க்குறாங்க. அப்பயுமே அந்த ஃபோன் சிக்னல் வந்துட்டு அந்த ஷோரூம் பக்கம் தான் காட்டியிருக்கு. இப்போ அந்த ஷோரூமுக்கு வெளியில் அந்த பொண்ணு பேசின அந்த நபர் வந்துட்டு இந்த காருக்கு சொந்தக்காரரான அந்த நபர் தான் அப்படிங்கிறது, இவன் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. அந்த கார் தான் வந்து பாத்தீங்கன்னா அத்தனை இடத்துலயும் டிடெக்ட் ஆயிருக்கு. இந்த கார் வந்துட்டு எல்லா இடத்துலயும் டிடெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால அன்னைக்கு அந்த காரோடைய ஓனர் தான் அந்த காரை ஓட்டி இருப்பாரு அப்படின்றத தீர்க்கமா சொல்ல முடியாது. இப்ப அவர் தான் அந்த காரை எடுத்துட்டு போனாரா அப்படிங்கறத இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா நிரூபிக்கணும். அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும். இப்போ போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில் இருக்கக்கூடிய அந்த அட்ரஸை எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு போறாங்க. இந்த ஓனர் வந்து பாத்தீங்கன்னா டேராடூன் கிளீமெண்ட் டவுன்ல இருக்கான். அந்த ஃபிளாட்டுக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் போன உடனே வெளியில பார்க்கிங்ல நின்றுட்டு இருக்கக்கூடிய கியா சானட் காரை பார்க்குறாங்க. அதே கார், அதே கலர், அதே மாடல், பின்னாடி இருக்கக்கூடிய கிளாஸ்ல ஆர்மின்னு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு. இவ்வளவு நாள் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜஸ்ல பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கார் வந்துட்டு இப்ப இங்கே தான் நின்றுகிட்டு இருக்கு. உடனே அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு பார்க்குறாங்க. அந்த வீடு வந்துட்டு லாக் ஆயிருக்கு. அந்த காருடைய ஓனர் அந்த வீட்டில் இல்லை. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல 2 ஃபோன் நம்பர் கொடுத்த மாதிரி 2 அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 2வது அட்ரஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்டிட் வாடியில் இருக்கக்கூடிய பிரேம் நகர் ஏரியால் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த அட்ரஸ்ல இருக்கக்கூடிய அந்த வீடு வந்துட்டு இவனுடைய சொந்த வீடு அப்படிங்கிறதும் தெரியுது. டிசம்பர் 10 அன்னைக்கு ராத்திரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த அட்ரஸ்க்கு நேரடியா போறாங்க. கதவை தட்டுறாங்க. அப்போ ஒரு ஆள் வந்துட்டு வெளியில வரான். அந்த வீட்டுக்குள்ள அவன் கூட வந்துட்டு அவனோட ஒய்ஃப் இருந்திருக்காங்க. கூடவே 2 வயசுல ஒரு பையனும் இருந்திருக்கு. உங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்க அவர் சொன்னாரு, என்னுடைய பேரு ராமேந்து, என்னோட வயசு 42 அப்படின்னு சொல்றாரு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த கியா சோனட் கார் வந்துட்டு உங்களுடையதா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு இவரு ஆமா அப்படின்னு சொன்னாரு. இந்த ஒரே ஒரு பதில் மட்டும்தான் போலீஸ் ஆஃபீஸருக்கு வேணும். உடனடியாக அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாங்க. ராமேந்துவை போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வைக்கிறாங்க. இப்ப ராமேந்து வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றான். நான் இந்தியன் ஆர்மியில் இருக்கக்கூடிய ஒரு கர்னல் அப்படின்னு சொல்றான். இது கேட்ட போலீஸ் ஆஃபீஸருக்கு பயங்கர ஷாக்கா இருந்தது. ஏன்னா இப்போ இவங்க பிடிச்சி வச்சிருக்கிறது ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது. இந்தியன் ஆர்மியில உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர். இவர் மேல நம்ம ஒரு அலிகேஷன் வைக்கிறோம், ஒரு கேஸ் போடுறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே ரொம்ப பார்த்து தான் வைக்கணும். ஏன்னா இதுக்குள்ள மிலிட்ரி புரோட்டோகால்லாம் வந்துட்டு இன்வால்வ் ஆகும். ஒரு சின்ன ப்ரொசீஜரல் மிஸ்டேக் நடந்தா கூட மொத்தமா இந்த கேஸ் வந்துட்டு வேற மாதிரி போயிடும். ஆனா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு பயப்பட கிடையாது. அவங்க கிட்ட போதுமான எவிடன்ஸ் இருக்கு. அதனால இந்த மாதிரியான எந்த விஷயங்களை பத்தியும் யோசிக்காம செப்டம்பர்
டிசம்பர் 9 ராத்திரி நீங்க எங்க போனீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த நபர் நான் வீட்டுல தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றோம். உங்க கார் அன்னைக்கு ராத்திரி எங்க போச்சு அப்படின்னு கேட்டதுக்கு என்னோட கார் எங்கேயுமே போல, அது என்னோட வீட்டுல தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றோம். ஆபீசர்ஸ் மறுபடியும் கேட்டாங்க அன்னைக்கு இந்த கார் வந்துட்டு எங்க இருந்துச்சு, இந்த காரை வேற யாராச்சும் யூஸ் பண்ணாங்களா அப்படின்ட்டு. அதுக்கு இந்த நபர் வந்துட்டு இல்ல, அந்த கார் நான் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், அது என்னோட வீட்டுல தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றான். எல்லா கேள்விகளுக்குமே ஒரே மாதிரியான பதில், முகத்துல எந்த விதமான பதட்டமும் தெரியல, ஒரு ஆர்மி ஆபீசர் மாதிரி கம்பீரமாவே உட்கார்ந்துருக்காரு. இந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான உண்மையுமே சொல்ல கிடையாது. இப்படியே நம்ம கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்குமே இந்த நபர் சொல்ல மாட்டாரு. நம்ம வேற எதனாச்சும் தான் ஒரு மூவ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆபீசர் நினைச்சாங்க. இதனால இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கிளீமன் டவுன் பிளாட்டுக்கு போயிட்டு அங்க நின்றுட்டு இருக்கக்கூடிய கியா சானட் காரை வந்து சர்ச் பண்றதுக்கான சர்ச் வாரண்ட்டை வாங்குறாங்க. இப்போ இவங்க அந்த காருடைய கதவை ஓபன் பண்றாங்க. உள்ள பார்த்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு உள்ளார பல ஷாக் வந்து காத்துக்கிட்டு இருந்தது. அந்த காருக்குள்ள ஒரு பொண்ணோட ஐடென்டி கார்டு ஒன்று கிடைச்சது, சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சது. அந்த ஐடி கார்டுல அவங்களோட பேர் வந்துட்டு ஸ்ரேயா சர்மா அப்படின்னு போட்டிருக்கு. கூடவே சுமித்ரா அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கு. அது மட்டும் கிடையாது, அந்த பொண்ணோட சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்துட்டு உள்ள கிடந்திருக்கு. ராமேந்துவோட சில ட்ரெஸ்ஸஸும் உள்ள இருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் எல்லாம் அங்கங்க ரத்த கரை இருக்கு. அங்க இருந்த ட்ரெஸ்ஸஸ்ல மட்டும் கிடையாது, இந்த ரத்த கரை வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சீட்டுல, ஃப்ளோர்ல, அப்புறம் பல இடங்கள்ல ரொம்பவே சின்ன சின்ன ரத்த துளிகள்லாம் கிடைச்சிருக்கு. ஃபாரன்சிக் டீமுக்கு உடனடியாக கால் பண்ணாங்க. ஃபாரன்சிக் டீம் வந்துட்டு அந்த மொத்த காரியமே கம்ப்ளீட்டா எக்ஸாமின் பண்ண ஆரம்பிக்குது. மொத்தத்தில் இப்போ அந்த விக்டிமோட பேர் என்ன அப்படிங்கிறது கிளியர் ஆயிருச்சு. அந்த விக்டிமோடைய பேரு ஸ்ரேயா சர்மா. இவங்களுக்கு கிடைச்ச அந்த டாக்குமெண்ட் படி ஸ்ரேயா சர்மாவை பற்றின இன்னொரு டீட்டெயிலுமே இவங்களுக்கு தெரிய வந்தது. ஸ்ரேயா சர்மா இந்தியாவை சேர்ந்தவங்க கிடையாது, அவங்க நேபாளை சேர்ந்தவங்க. ஒரு இந்தியன் ஆர்மியை சேர்ந்த ஒரு ஆஃபீஸர் நேபாளில் இருந்து வந்த ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரி கொலை பண்ணி காட்டு பகுதியில் போட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்துட்டு வெளியில் தெரிய ஆரம்பிக்குது. சொல்லப்போனால் இப்போ இது 2 நாடுகளை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சென்சிட்டிவான கேஸாக மாறுது. இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சும் ஸ்டேஷனில் ராமேந்து வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்ட்டு உட்கார்ந்துருக்கான். ஆனா அவனோட காரை அவனுக்கு எதிராக பேசிச்சு. இப்போ ஆபீசர்ஸ் கார்ல இருந்து கிடைச்ச அந்த எவிடன்ஸ் அத்தனையுமே எடுத்துட்டு போயிட்டு ராமேந்துக்கு எதிராக ஒண்ணா வைக்கிறாங்க. ஸ்ரேயாவோட ஐடி கார்டு, ரத்த கரை படிஞ்ச அந்த துணி, இது எல்லாத்தையுமே ஒண்ணா வச்சு இப்பயாச்சும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க. ராமேந்து வந்துட்டு எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்க. ராமேந்துவோட ட்ரெஸ்ஸை எடுத்து இது உங்களோட ட்ரெஸ், உங்களோட கார்ல இருந்து எடுத்தது, உங்களோட டிஎன்ஏ இதுல இருக்கு, இதுல சில ரத்த கரைகள்லாம் இருக்கு. அந்த ரத்த கரைகள் வந்துட்டு எங்களுக்கு கிடைச்ச அந்த சடலத்தோட பிளட் சாம்பிளோட கனெக்ட் ஆகுது. எங்களுக்கு கிடைச்ச அந்த பொண்ணுடைய ரத்தம் வந்துட்டு உங்களோட ட்ரெஸ்ல இப்படி வந்துச்சு, நீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க இது மட்டும் சொல்ல கிடையாது, டவர் சிக்னல் பத்தின இன்ஃபர்மேஷன், இவங்க வாங்கின அந்த ட்ரெஸ்ஸை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே சொல்றாங்க. இப்ப ராமேந்துக்கு வேற வழி இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஒவ்வொரு உண்மையா சொல்ல ஆரம்பிக்கிறான். ஜனவரி 2020 வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய சிரிகுரி அப்படின்ற ஒரு நகரம். அந்த சமயத்துல ராமேந்துக்கு அந்த இடத்துல தான் போஸ்டிங் போட்டிருந்தாங்க. டியூட்டி முடிகிற நேரத்தெல்லாம் அவன் அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிட்டி சென்டர் மாலுக்கு போவான். அங்க ஜிஜி பார் அப்படின்ட்டு ஒரு பார் இருக்கு. அந்த பாருக்குள்ள ஒரு பொண்ணு வந்துட்டு டான்சரா இருக்காங்க. அவங்களோட பேரு தான் ஸ்ரேயா சர்மா. அவங்களுக்கு வயசு 30. ராமேந்துக்கு அந்த பொண்ணை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போயிருது. அந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு, பழக ஆரம்பிக்கிறாரு. மெதுவா 2 பேருக்கு நடுவில் ஒரு நெருக்கம் ஏற்படுது. ராமேந்து வந்து ஸ்ரேயாவுக்காக நிறைய செலவு பண்ண ஆரம்பிக்கிறாரு. புதுசா நிறைய பொருட்கள் வாங்கிட்டு வந்து தர்றது, ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து தர்றது, அடிக்கடி ஷாப்பிங் கூட்டு போறது, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. சொல்ல போனா ஸ்ரேயா சர்மாவுக்கு வந்துட்டு சமைக்க தெரியாது அப்படிங்கிறதுனால இவரே வந்துட்டு அவங்களுக்கு சமைச்சு தருவாராம். இப்படியே போயிட்டு இருக்கப்ப கொஞ்ச நாள் இவங்க 2 பேருமே சேர்ந்து அதே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வீட்டை வாடகை எடுத்து தங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு. ராமேந்துக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஏற்கனவே அவனுக்கு ஒய்ஃப் இருக்காங்க, சின்னதா ஒரு பையனும் இருக்கான். இந்த ரிலேஷன்ஷிப் அவன் ஒய்ஃபு கிட்ட இருந்தும் அவனோட குடும்பத்துக்கிட்ட இருந்தும் தெரியாம தான் மறைச்சு வச்சிருந்தான். எப்பப்பெல்லாம் இவனுக்கு லீவு கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் இவன் உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய கசியாபூருக்கு போயிட்டு அங்க இருக்கிற அவனோட ஒய்ஃப் கூடயும் பையன் கூடயும் போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவான். மறுபடியும் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் ஸ்ரேயா கூட இங்க ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருக்கான். இப்படியே வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷம் போகுது. ஒரு பக்கம் தன்னோட ஒய்ஃப், இன்னொரு பக்கம் ஸ்ரேயா சர்மா. இப்படி போய்கிட்டு இருந்த அந்த சமயத்துல தான் ஜூலை 2023 ராமேந்துக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. டேராடூன்ல இருக்கக்கூடிய கிளீமன் டவுன். இப்ப வேற வழியே கிடையாது, சிரிகுரி ஊர்ல இருந்து டேராடூனுக்கு போகணும். ஆனா இந்த சமயம் ராமேந்து வந்துட்டு தனியா போக கிடையாது, ஸ்ரேயாவையும் சேர்த்தியே கூட்டிட்டு போனான். டேராடூன்ல இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல வந்து தங்க வச்சான். ஆனா
இப்ப எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் நடக்குது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேராடூன் தான் இவனுடைய சொந்த ஊர் அப்படிங்கிறதுனால அங்க இவனுக்கு சொந்தமா ஒரு வீடே இருக்கு. இப்ப என்ன ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி நீங்க தான் நம்ம ஊருக்கு வந்துட்டீங்க இல்லையா, அதனால நம்ம வீட்டிலே தங்கிக்கலான்ட்டு ஒய்ஃப் சொல்லி தன்னோட பையனை கூட்டிகிட்டு வந்து அவங்க சொந்த வீட்டில் வந்து தங்க ஆரம்பிக்கிறாங்க. முன்ன வந்து வேற சிட்டிக்கும் டிராவல் பண்ணி போயிட்டு 2 ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே சிட்டியில ஒரே இடத்துல 2 இடத்துல வச்சு மெயின்டைன் பண்றான். ஒரு பக்கம் ஸ்ரேயா சர்மாவை தங்க வச்சிருக்கக்கூடிய அந்த ஹோட்டல் வந்துட்டு ரொம்பவே பில் அதிகமாக வருது, வேற ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம ஒரு வீட்டை லீஸுக்கு எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு வீட்டை அதே சிட்டியில் லீஸுக்கு எடுத்து ஸ்ரேயா சர்மாவை அந்த வீட்டில் தங்க வைக்கிறான். ஒரே டைமில் 2 இடத்துக்கு போயிட்டு வந்துருக்கான். இப்போ ஸ்ரேயா சர்மா கூட இவனுக்கான அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்தை தாண்டது. இப்போ ஸ்ரேயா சர்மா ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. எவ்வளோ நாள் தான் நான் இந்த மாதிரி உன் கூடவே இருக்கிறது, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் ராமேந்து இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கவே இல்லை, நாள் கடத்திக்கிட்டே இருந்திருக்கான். ஆனா ஸ்ரேயா இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்படி அதே ஊர்ல ஸ்ரேயாவை பார்க்கறதுக்காக அந்த ஃபிளாட்டுக்கு அடிக்கடி போறதுனால அவனோட சொந்த வீட்டுக்கு தன்னோட ஒய்ஃபை பார்க்கறதுக்கு ரொம்பவே லேட் நைட்டா வர ஆரம்பிச்சான். ஏங்க இவ்வளவு லேட்டா வரீங்க அப்படின்னு கேட்டா, எனக்கு டியூட்டி இருந்ததுமா, அதனாலதான் நான் வந்துட்டு லேட்டா வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது போய் ஒரே டைம்ல டபுள் லைஃப் வாழ்ந்திருக்கான். ஸ்ரேயா வந்துட்டு இந்த விஷயத்தை கேட்கறதாவே இல்லை. நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா நீ யாரு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்ற எல்லாத்தையுமே நான் வெளியில சொல்லிடுவேன். சரி இப்படி மிரட்னாயும் வந்துட்டு கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்ற மாதிரி இவங்க நினைச்சிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு அங்க நடக்க போறதே வேற. இப்படி போய்கிட்டு இருந்த இந்த சமயத்துல தான் ஆகஸ்ட் 2023 இவனுக்கு ப்ரமோஷன் கிடைக்குது. இவன் கர்னலா மாறுறான். இவனோட கெரியர்ல இவன் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட். கெரியர் நல்லபடியா டெவலப் ஆகி போயிட்டு இருந்தாலும் பர்சனல் லைஃப் வந்துட்டு ரொம்ப மோசமான ஆபத்துல இருக்கு. இதுக்கு நாம ஒரு நிரந்தரமான முடிவு எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இவனுக்கு தோணுது. அதனால ஸ்ரேயாவை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். இதனால செப்டம்பர் 9, 2023 ஒரு சனிக்கிழமை நைட்டு ராமேந்தோ ஸ்ரேயாவுக்கு கால் பண்ணி இங்க ஒரு இடத்துல ஒரு கிளப் இருக்கு, வா நம்ம பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு கூப்பிடுறான். ஸ்ரேயாவுக்கு இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீசெண்டாவே பல நாளா இவங்களுக்குள்ள கொஞ்சம் சண்டை போய்கிட்டு இருந்தது. ஸோ இப்போ பார்ட்டிக்கு கூப்பிடுறான் அப்படின்னா ஏதோ ஒரு குட் நியூஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சு இவங்களும் நம்பி இவங்க கூட வராங்க. இதுக்காக ஸ்ரேயா வந்துட்டு ரொம்பவே ஸ்பெஷலா ரெடி ஆனாங்க. இவன் ரீசெண்டா அதாவது செப்டம்பர் 3ஆம் தேதி இவன் வாங்கி தந்த அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்கிறாங்க. இவன் அளவுக்கு அதிகமா ட்ரிங்க்ஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணான். இவன் வேணும்னே கொஞ்சமா குடிச்சிட்டு அந்த பொண்ணுக்கு நிறைய ஊத்தி கொடுத்தான். அந்த பொண்ணு முழு போதையில் இருந்தாங்க. தன்னோட நிலைமையிலே இல்ல, சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு கூட தெரியாம இருந்தாங்க. ஃபுல் போதையில ஸ்ரேயா இருக்காங்க. இந்த சமயத்துல வா நம்ம ஒரு லாங் டிரைவ் போலாம் அப்படின்ற மாதிரி ஸ்ரேயாவை மறுபடியும் காருக்குள்ள உட்கார வச்சு கூட்டிட்டு போயிருக்கான். மகாராணா பிரதாப் சவுக்க கிராஸ் பண்ணி தானா ரோட்ல போகுது. அந்த கார் வந்துட்டு ரொம்ப நேரமா போய்கிட்டு இருக்கு. அந்த கார் ஒரு காட்டு பகுதிக்குள்ள போகுது. சுத்தி இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸ் எல்லாமே மாறுது. காடு வந்தது, இருட்டு வந்தது, மக்கள் எல்லாருமே மறையறாங்க. ஒரு நிசப்தமான ஒரு இருட்டு. ஸ்ரேயாவுக்கு என்ன நடக்குது அப்படின்னு தெரியல. நடுவுல ஒரு இடத்துல கார் நிக்குது. 3 வருஷமா பார்த்துக்கிட்ட ஒரு நபரை, அவங்களுக்காக சமைச்சு தந்த ஒரு நபரை, அவங்களுக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தந்த ஒரு நபரை அந்த நிமிஷம் அவன் கொலை பண்ற ஐடியால இருந்தான். கடைசியா ஒரு தடவை பேசலாம் அப்படின்ட்டு உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு பேசியிருக்கான். அந்த போதையில இவங்களுக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட் போயிருக்கு. இந்த ஆர்கியூமெண்ட் இவனுக்கு சுமூகமா இல்ல. அவன் கையை பின்னாடி விட்டு காருக்கு பின்னாடி அவன் வச்சிருந்த சுத்தி எடுத்து பலமா அடிக்கிறான். ஒரு தடவை 2 தடவை கிடையாது, மாத்தி அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். நெத்தியில, தலையில, பின்னந்தலையில மாத்தி அடிச்சிருக்கான். இப்படி அடிச்சுட்டு அங்கிருந்து கொஞ்சம் தூரம் போய் உள்ள இருக்கக்கூடிய ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓடையில அந்த சடலத்தை தூக்கி போட்டு அந்த முகத்தை யாருமே கண்டுபிடிக்க கூடாது அப்படிங்கறதுனால பாத்ரூம் கிளீன் பண்ற ஒரு ஆசிட் கெமிக்கல் எடுத்து அவங்களோட முகத்துல ஊத்தனான். சொல்ல போனா இது திடீர்னு நடந்த ஆர்கியூமெண்ட்ல இவன் கொலை பண்ணது கிடையாது. இது பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கார் அவனோட வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த காருக்குள்ள ஒரு சுத்தி இருந்திருக்கு, ஒரு டாய்லெட் கிளீனர் ஆசிட் இருந்திருக்கு. இது திடீர்னு நடந்த சண்டை இல்ல, எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி நடந்ததுதான். இப்படி அவங்க இறந்துட்டாங்க அப்படின்றத செக் பண்ணிட்டு அவங்கள தூக்கி போட்டு அவங்க முகத்தையும் வந்துட்டு சதைச்சிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி அவன் அன்னைக்கு அந்த கார்ல ஏறி அந்த இடத்த விட்டு கிளம்பியிருக்கான். இப்போ இவனுக்கு நல்லாவே தெரியும் இந்த பொண்ணு வந்துட்டு இந்தியாவை சேர்ந்த பொண்ணு கிடையாது, இங்க யாருமே இந்த பொண்ணை காணணும் கம்ப்ளைண்ட் பண்ண வர மாட்டாங்கன்னு. அதனால கண்டிப்பா இவங்க இந்த நாட்டுக்குள்ளேயே தேடி கடைசி வரைக்குமே கண்டுபிடிக்க முடியாம இது ஒரு அன்னோன் பர்சனாவே மார்க் பண்ணி இந்த கேஸை முடிக்காமலே போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சான்.
இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இவன் முகத்தை மட்டும் சதைச்சு விட்டுருந்தான். ஆனால் பாவம் அந்த சமயத்தில் அவனுக்கு தெரிஞ்சிருக்காது, போன வாரம் அவன் வாங்கி கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸில் இருந்த அந்த பார்கோட்னால தான் அவனே மாட்ட போகிறான் அப்படின்னு. செப்டம்பர் 9 ராத்திரி 1:30 மணிக்கு மேலே அவனோட வீட்டை அவன் ரீச் பண்ணியிருக்கான். வந்த உடனே அவன் காரை க்ளீன் பண்ண நினச்சிருக்கான். ஆனால் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால சரி தூங்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கான். உள்ள இருக்கக்கூடிய துணி அத்தனையுமே வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணிடலாம், நாளைக்கு எரிச்சிடலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இருந்தான். ஆனால் பாவம் அன்னைக்கு அவனுக்கு டைமே கிடைக்கல. உள்ளே போன உடனே அவனோட ஒய்ஃப் வந்துட்டு இவ்வளோ லேட் ஆகுது, வெளியில் எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ராமேந்து இதுக்கு மேலே நம்மளுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வராது, ஸ்ரேயாவை நான் பர்மனண்ட்டாக அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இனிமேல் அவள் வந்துட்டு நம்மளோட வாழ்க்கைக்குள்ள குறுக்க வரமாட்டா அப்படின்றதையும் சொல்கிறான். இனிமே நான் நம்மளோட ஃபேமிலி மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு ஒய்ஃபு கிட்ட சொல்கிறான். சரி பேசி அமைச்சிட்டாரு போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவரோட ஒய்ஃப் வந்துட்டு நினச்சிருக்காங்க. ஆனால் ராமேந்து சொன்ன பர்மனண்ட்டாக அனுப்பிட்டேன் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் அவனுக்கு தான் தெரியும். இந்த சம்பவம் நடந்து முடியுது, நைட்டு போது அன்னைக்கு விடியுது. அன்னைக்கு காலையில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அந்த காட்டு பகுதிக்குள்ள நடந்து போறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த சடலத்தை கண்டுபிடிச்ச அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள இத்தனை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இந்த குற்றவாளி யார் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. செப்டம்பர் 11 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அஃபிஷியலாக இவனை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சுத்திய டாய்லெட் கிளீனர் பாட்டில், மொபைல் ஃபோனை இது எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. ரத்த கரையோட கிடைச்ச அந்த ட்ரெஸ்ஸையும் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ் வந்துட்டு சால்வ் ஆயிருச்சு. ராமேந்து வந்துட்டு அரெஸ்ட் ஆயிட்டான், கன்ஃபெஷனும் கொடுத்துட்டான். எவிடன்ஸ் எல்லாமே ரெக்கவர் ஆயிடுச்சு. இந்த கேஸ் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதான் கிடையாது. இந்த கேஸ்ல நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு புது லேயரும் இருக்கு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு பக்கம் கண்டினியூஸா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி ராமேந்துவை இன்னொரு நபரும் ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் கிடையாது, அவனுடைய ஒய்ஃப் தான். ஜூலை 2023 ராமேந்து வந்துட்டு டேராடூனுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டான பண்டித் வாடிக்கே வந்து தங்குறாங்க. இதனால அவங்க ஒய்ஃபும் வந்துட்டு அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. குழந்தையோட செட்டில் ஆனதுக்கு அப்புறமா எல்லாமே நார்மலா போய்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஆனா தன்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா பிஹேவ் பண்ற மாதிரியும் அவரோட டைமிங் எல்லாமே ரொம்ப மாறி இருக்கு அப்படின்றதையும் அவங்க ஒய்ஃப் வந்துட்டு நோட் பண்றாங்க. இது நோட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல அவங்களோட மனசுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சந்தேகம் வருது. எப்பயுமே இவரு லேட் நைட் தான் வராரு, சம்மந்தமே இல்லாத டைம்ல கிளம்புறாரு வராரு, எப்ப கேட்டாலும் டியூட்டி அதிகமா இருந்துச்சு, புதுசா ஒரு வேலை வந்துருச்சு, நாங்க புதுசா ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தோம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதை சொல்றாரு. ஒருவேளை நம்மளோட ஹஸ்பண்ட் வந்துட்டு நமக்கு தெரியாம வேற எதனாச்சும் ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்காரா அப்படின்ற ஒரு சந்தேகம் இவங்களுக்கு முன்னாடியே வந்திருக்கு. இதை பத்தி ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு அவர்கிட்ட கேட்டா கண்டிப்பா அவர் ஒத்து போறது கிடையாது. அதனால கரெக்டான ஆதாரத்தை திரட்டினதுக்கு அப்புறமா நம்ம போயிட்டு கேட்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வெயிட் பண்ணாங்க. இதுக்காக இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமேந்துவோடைய கார் வந்துட்டு வீட்டுல நிக்கிற அந்த சமயம், அதாவது இவரு வீட்டுல காரை விட்டுட்டு வெளியில போயிருக்க அந்த சமயம் இவங்க ஒய்ஃப் ஒரு மெக்கானிக்கை ஹையர் பண்ணி அவருக்கே தெரியாம சீக்கிரட்டா ஒரு இடத்துல ஜிபிஎஸ் ட்ராக்கர் வையே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த மெக்கானிக்கும் அவருக்கே தெரியாம அவரோட காருக்குள்ள சீக்கிரட்டான ஒரு பிளேஸ்ல அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கரை வைக்கிறாரு. இந்த ட்ராக்கர் மூலமா இவரு எங்கெங்க அந்த காரை எடுத்துட்டு போறாரு அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே அவரோட ஒய்ஃப் வந்துட்டு போன்ல இருந்தே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள்ல இருந்து ராமேந்து வந்துட்டு எங்கெங்க போறாரு அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இவங்க நோட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. முதல் நாள் இவங்களோட ஆஃபீஸ் ஹெட் குவார்டர்ஸ் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு கார் போயிட்டு நின்றுருக்கு. ஆனா எக்ஸாக்டா அங்க கிடையாது, அந்த ஏரியாவில் வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போய் நின்றுருக்கு. சொல்ல போனா அந்த கார் நிற்கக்கூடிய இடத்துல வந்துட்டு அவரோட ஆஃபீஸே கிடையாது, எதனால இந்த இடத்துல காரை நிப்பாட்டி இருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இந்த விஷயத்தை இவங்க ஃபர்ஸ்ட் டே மட்டும் பார்க்க கிடையாது, செகண்ட் டே, தேர்ட் டே எல்லா நாளும் பார்த்துருக்காங்க. கரெக்டா இவங்களோட வீட்டில இருந்து கிளம்புற அந்த கார் வந்துட்டு இன்னொரு வீட்டுக்கு போயிட்டு நிற்குது. இவர் அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த லொகேஷனை இவங்க போன்ல பார்த்துக்கிட்டே அந்த இடத்துக்கு போயிட்டு சேர்றாங்க. அப்ப இப்படி இவங்க மறைஞ்சிருந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்த அந்த சமயத்துல தான் இவங்களோட டவுட் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆச்சு. இவங்களுடைய ஹஸ்பண்டான ராமேந்து வந்துட்டு ஸ்ரேயா அப்படின்ற ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கிறத இவங்க பாக்குறாங்க. ரொம்ப நேரம் பார்த்ததுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நோட் பண்ணதுக்கு அப்புறம் இவரோட ஒய்ஃப் வந்துட்டு கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ண கிடையாது, டைரக்டா அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு உள்ள இருக்கக்கூடிய ஸ்ரேயாவை பயங்கரமா திட்டுறாங்க. இந்த சமயம் பாத்தீங்கன்னா அவரோட ஒய்ஃபுக்கும் ஸ்ரேயாவுக்கும் நடுவில் பயங்கரமான ஆர்கியூமெண்ட் போய்கிட்டு இருந்தது. இது ஒரு பெரிய சண்டையா போயிட்டு முடிய ராமேந்துக்கு இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியல. ஒரு பக்கம் இதுக்கு மேல நீ அந்த பொண்ணை பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரி அவரோட ஒய்ஃபும், இன்னொரு பக்கம் சீக்கிரமா என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அவரோட காதலையும் வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கிடையில என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த ராமேது தான் ஸ்ரேயாவை கொலை பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பிளானை போட்டு கடைசியில கொலையும் பண்ணியிருக்கான்.
அன்னைக்கு நைட் அந்த கொலையும் பண்ணிட்டு அந்த சடலத்தை தூக்கி அந்த காட்டு பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஓடையில போட்டதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து இதுக்கு மேல ஸ்ரேயாவோட பிரச்சனையே நம்மளுக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னான். ஆனா அந்த சமயம் அவங்க ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிருக்காது இவன் கொலை பண்ணிட்டு வந்து தான் இந்த மாதிரி சொல்றான் அப்படின்னு. இது வரைக்கும் நம்ம பேசிட்டு இருந்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல குற்றவாளி எப்படி கண்டுபிடிச்சாங்க, இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்ணாங்க, எவிடன்ஸ் என்னென்னலாம் கிடைச்சது அப்படிங்கறத பத்தி மட்டும்தான். ஆனா இந்த கேஸ்ல இன்னொரு பக்கம் இருக்கு, யாருமே பேசாத ஒரு பக்கம். ஸ்ரேயாவுடைய குடும்பம். ஸ்ரேயா சர்மாவுடைய உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமித்ரா. நேபாளில் இருக்கக்கூடிய தன்னு டிஸ்ட்ரிக்ட்ல தான் இவங்க பிறந்திருக்காங்க, வளர்ந்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு குடும்பம். இவங்களுக்கு அம்மாவும் இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இவங்களுக்கு 2 தங்கச்சிங்க இருக்காங்க, ஒரு தம்பி இருக்காங்க. தங்கச்சியோட பேரு சிஜானா. இன்னொரு தங்கச்சி இப்போ தான் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. தம்பி வந்துட்டு நேபாளில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கான். சுமார் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரேயாவுடைய அப்பா வந்துட்டு இறந்து போயிட்டாரு. அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு தெரியல. எல்லாம் பொறுப்புமே ஸ்ரேயா மேல வந்து விழுகுது. அம்மா, தம்பி, 2 தங்கச்சிங்க எல்லாத்தையுமே இவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. எல்லாத்துக்குமான செலவு, எல்லாத்தையுமே படிக்க வைக்கிறது, எல்லாருமே சாப்பிட்றதுக்கான காசு, அவங்க அம்மாவுடைய மருந்துக்கான காசு எல்லாத்தையுமே இவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க நேபாளில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்காங்க. அங்கே முடிஞ்ச அளவுக்கு எல்லார்த்திடையுமே போயிட்டு வேலை கேட்டிருக்காங்க. ஆனால் எங்கேயுமே இவங்களுக்கு கிடைக்கல. இந்த கிராமத்துக்குள்ளே நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வேலை கிடைக்காது. அதுவும் போக நமக்கு கிடைக்கிற காசு வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த காசை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய ஃபேமிலியை வந்துட்டு ரன் பண்ண முடியாது அப்படின்னு இவங்களுக்கு புரியுது. இதனால ஸ்ரேயா சர்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்டர் தாண்டி இந்தியாவுக்குள்ளே வராங்க. வெஸ்ட் பெங்காலில் சிரிகுரி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பார்ல வந்துட்டு டான்ஸ் ஆடுற பொண்ணா சேர்றாங்க. ஒவ்வொரு மாசமும் இங்க இவங்களுக்கு 30,000 35,000 வரைக்கும் காசு கிடைக்கும். அந்த காசுல ரொம்ப ரொம்ப கம்மியான காசை மட்டுமே இவங்க எடுத்துக்கிட்டு மொத்த காசையுமே அவங்களோட வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களாம். இந்த பணத்தை வச்சு தான் தம்பி வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டிக்கிட்டு இருக்கான், தங்கச்சிங்க வந்துட்டு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு இருக்காங்க, அம்மாவோட மருந்து செலவுக்கும் இதில் இருந்தா யூஸ் பண்ணிக்கிறாங்க. மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா ஸ்ரேயா இல்லை அப்படின்னா அந்த வீடியோ வந்துட்டு ஓடாது. ஆனா ஸ்ரேயா தன்னோட பர்சனல் லைஃப்பை பத்தி, இந்த மாதிரியான ஒரு ஆர்மி மேனை பத்தி, அவனோட லிவிங்ல இருக்கிறத பத்தி, இது எதை பத்தியுமே அவங்களோட குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட சொல்லல. ராமேந்து அப்படின்ற ஒரு நபர் இருக்காரு அப்படிங்கிறது அவங்க ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்மளோட பொண்ணு வந்துட்டு கிராமத்தில் இருந்தா நம்மள பார்த்துக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக வெளியூருக்கு போயிட்டு பக்கத்து நாட்டுக்கு போயிட்டு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்றது மட்டும்தான் தெரியும். அடிக்கடி இவங்க ஃபோன் பண்ணுவாங்க. வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நான் நல்லா இருக்கம்மா, நான் பணம் அனுப்பிச்சு விட்றேன், அங்கே எதனாச்சும் செலவு இருக்கா, இப்படிதான் அவங்க பேசிப்பாங்களாம். செப்டம்பர் 10 டேராடூன் காட்டு பகுதிக்குள்ள ஸ்ரேயாவுடைய சடலம் கிடைச்சது. செப்டம்பர் 11 அன்னைக்கு ராமேந்துவை அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேபாளில் இருக்கக்கூடிய அவங்களோட குடும்பத்துக்கு தெரியாது. ஸ்ரேயா வந்துட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதாவது அவங்க பண்ண கிடையாது, ராமேந்து பண்ணாலும் இவங்களுக்கு எந்த விதமான டவுட்டும் வரல. ஏன்னா ஸ்ரேயா வாரத்தில் அப்பப்போ மட்டும்தான் அவங்களோட வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ டேராடூன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று இருந்தது. அது என்னன்னா ஸ்ரேயாவோட குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணி யாரையாச்சும் ஒருத்தரை கூட்டிட்டு வந்து இது ஸ்ரேயா தானா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண வைக்கணும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட குடும்பம் வந்து இந்தியாவில் இல்லை, நேபாளில் இருக்கு. இதனால இவங்க நேபாள் எம்பசிக்கு கால் பண்ணி பேசுறாங்க. எம்பசி மூலியமா உடனடியாக அவங்களோட குடும்பத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ்க்கு வந்துட்டு ஒரு டெட்லைனும் இருந்துச்சு. 72 மணி நேரத்துக்குள்ள ஒரு நபர் வந்துட்டு இந்த சடலத்தை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு. நேபாள் எம்பசிக்குள்ள போனதுக்கு அப்புறமா இவங்க எந்த கிராமத்தை சேர்ந்தவங்க, எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸ்ரேயாவுடைய அம்மாவுக்கு கால் பண்ணியிருந்திருக்காங்க. கால் பண்ணி உங்களோட பொண்ணு வந்துட்டு டேராடூனில் இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதிக்குள்ளே சடலமாக கிடைச்சிருக்காங்க, அது அவங்க தான் அப்படிங்கிறத நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்டு அவங்க குடும்பத்திலிருந்து யாருக்குமே ஒன்றுமே புரியல. அவங்க அம்மா ஃபோனை போட்டுட்டு அங்கேயே கதறி அழுக. வீட்டில் இருக்கக்கூடிய தம்பி, தங்கச்சிங்க அத்தனை பேருமே அழுதாங்க. இதுக்கு மேலே ரொம்ப சாதாரணமாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த குடும்பத்தை யார் பார்த்துப்பா? இப்போ இவங்களுக்கு 72 மணி நேரம் மட்டும்தான் வந்துட்டு இருக்கு. யாராவது ஒருத்தங்க அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரை இந்தியாவுக்கு கூட்டிட்டு போகணும். ஸ்ரேயாவுடைய தங்கச்சியான சிஜானா வந்துட்டு கூட்டிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு ரிலேட்டிவ் வந்துட்டு இவங்களை கூட்டிட்டு வராங்க. சிஜானா அந்த சமயத்துல பண்ண அந்த டிராவல் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நேபாளில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்துல இருந்து கிளம்பி பாதோகரா ஏர்போர்ட்டுக்கு வந்து அங்க இருந்து ஃபிளைட் பிடிச்சி டெல்லி போனாங்க. டெல்லியில இருந்து ட்ரெயின் பிடிச்சி டேராடூன் வந்தாங்க. இது வந்துட்டு இவங்களுக்கு சின்ன டிராவல் கிடையாது. சுமார் ஒரு 3
நாள் டிராவல். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அக்காவை நினைச்சு அவங்க அழுதுகிட்டே தான் அந்த 3 நாளும் டிராவல் பண்ணியிருக்காங்க. அக்கா இல்ல, அக்கா போயிட்டாங்க அப்படின்ற வேதனை ஒரு பக்கம், நாளைக்கு இந்த குடும்பம் எப்படி ரன் ஆகும் அப்படின்ற ஒரு வேதனை ஒரு பக்கம். ஒரு வழியா சிஜானாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வராங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க, பிரேத பரிசோதனை நடக்குது. சிஜானா நேபாள்ல இருந்து இது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாத ஒரு ஊருக்கு, தெரியாத ஒரு நாட்டுக்குள்ள வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல தன்னோட அக்கா தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு அழுதது அன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த யாருமே மறந்திருக்க மாட்டாங்க. அதுலயும் இவங்க தான் குடும்பத்தில் இருந்தவங்க அப்படிங்கிறதுனால அந்த ரிப்போர்ட்டை இவங்களுக்கும் தந்தாங்க. இவங்க அந்த ரிப்போர்ட்டை படிச்சு பார்த்த அந்த சமயத்துல தன்னோட அக்காவோட நெத்தியில, தலையில, பின்மண்டையிலன்னு பல இடத்துல ரொம்ப ஆழமான காயம் இருக்கு, அடிச்சே கொண்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்துட்டு அவங்களுக்கு தெரிய வந்தது. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறப்ப அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ராமேந்து மேல செக்ஷன் 302 கொலை வழக்கு வந்துட்டு பதிவு செஞ்சாங்க. இந்தியன் ஆர்மி அபிஷியலா ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டாங்க. சார்ஜ் ஷீட் வந்துட்டு கிடைச்சது ஆர்மியோட விதிகளுக்கு உட்பட்டு தான் இவர் மேல ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்றதையும் சொன்னாங்க. இந்த கேஸுக்கு நீதிமன்றத்துல என்ன தீர்ப்பு வந்தது அப்படின்னு தெரியல. சொல்ல போனா இன்னும் விசாரணை கம்ப்ளீட் ஆகல, இன்னும் இதுக்கு தீர்ப்பு வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த நபர் வந்துட்டு ஒரே சமயத்துல டபுள் லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்கான். என்ன ஆனாலும் இவருக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற விருப்பம் கிடையாது, தன்னோட ஒய்ஃப் கூட தான் வாழணும் அப்படின்றது மட்டும் தான் இவரோட நோக்கம். அப்படி இருக்கிறப்ப எதனால இன்னொரு பொண்ணு கூட லிவின்ல இருந்தான் அப்படின்றதே தெரியல. அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ண அந்த டைம்லேயே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி எதுவுமே அவன் சொல்ல கிடையாது. அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணிட்டு இவன் நல்லவனாவே இருக்கணும், வெளியில மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அநியாயமா ஒரு பொண்ணை வந்துட்டு கொலை பண்ணியிருக்கான். இவங்களுடைய இந்த அஃபேர் பிரச்சனையினால அநியாயமா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு குடும்பம் வந்துட்டு பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கு. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த கேஸ். இந்த கேஸ் பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.